ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், சிபிஐக்காக டெல்லிக்கு விஜய் வரவழைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய விவாதமாயிருக்கு. இவர் டெல்லிக்கு அழைச்சிருக்கிறாங்க, அமித்ஷா பிடிக்குள்ள அவர் சிக்கிவிட்டார் அப்படின்னு ஒன்று, இல்லைங்க நார்மலான ப்ரொசீஜர் தான் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் வருது. சிபிஐக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவர் டெல்லிக்கு இழுத்தடிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலே தேர்தல் பெறதுக்கான விஷயமா, இல்லை உண்மையாகவே விசாரணைங்கிறது ஒரு சட்ட ரீதியாக நடக்குமா? இது கரூர் சம்பவம் நடந்த அடுத்த நாள் நம்ம நிறையா பேசினோம், பல சேனல்களில் உங்ககிட்டையும் பேசினேன். அப்புறம் ஒரு விஷயத்த சொன்னேன். நீங்கள் பாருங்கள், இது அரசியல். இந்த 41 பேர் இறந்ததை பற்றி அப்படியே எல்லாரும் மறந்துட்டு வேறு வேலைகளுக்கு போயிடுவாங்க. அவங்கள பற்றி அப்புறம் யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் நிதி கொடுங்க, அதெல்லாம் வேறு. அதுதான் இப்போ அந்த 41 பேர் உயிர் போச்சேன்ற இதெல்லாம் நம்ம யாரும் பெருசாக. விஜயை கூப்பிட்ருக்காங்களே, அவரை கையை முறுக்குவாங்களா, காலை முறுக்குவாங்களா, கம்பத்தில் கட்டுவாங்களா, டீசெண்டாக நடத்துவாங்களா, இப்படி விஜயை மையப்படுத்தி தான் நம்ம அந்த இதை கவனிக்கிறோமே தவிர ஊடகங்கள் உட்பட அந்த 41 பேர் உயிரை பற்றி பெருசாக நம்ம விவாதிக்கல. இது அது பொருத்தமற்றதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை சொல்கிறேன், இந்த ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். இப்போ விஜய் ஒரு விஷயத்தை யோசிப்பார், நம்ம அவசரப்பட்டு சிபிஐ விசாரணை கேட்டுட்டோமோ, இதுதான் அரசியல். அது தப்பாகவே இருந்தான்னு அவர் முடிவுக்கு வந்தால் கூட இந்த தப்புலேருந்து அவர் சரி பண்ணுறதுக்கு இதுதான் அரசியல் பாடம் கற்றுக்கிறேன். இந்த காலம் கொடுக்குற அனுபவங்களில் இதெல்லாம் ஒன்றா இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். என்ன பாடம்னாலும் அவர் கற்றுக்கட்டும், இதுதான் கற்றுக்கணும், சிபிஐ நல்லது தான் கெட்டதான் அவர் என்ன வேணாலும் முடிவெடுத்துட்டு மனசு நேரம் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர் படாத பாடுபட்டு இருப்பார். இதை கடந்த குறிப்பாக 3வது முறை ஆட்சியில் இருக்கிறாங்க பிஜேபி மோடியினுடைய தலைமையில். குறிப்பாக கடந்த 3-4 ஆண்டுகளில் மத்திய விசாரணை அமைப்புகளை, தன்னாட்சி பெற்ற அரசமைப்பு ரீதியான அந்த கான்ஸ்டியூஷனல் பாடியை கூட அவங்க என்ன பாடுபடுத்தி தங்கள் கண்ட்ரோல் வச்சுருக்காங்கிறத பிஜேபியினர் அவர்கள் மீது அபிமானம் கொண்டால் வேண்டாம் மறுக்கலாம். விவரம் அறிந்த அத்தனை பேருக்கும் தெரியும், அவங்க நீதித்துறை வரைக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஊடுருவி சில விஷயங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்படி வச்சு பார்த்தோன்னா இந்த விசாரணை நான் முதல் நாள்லேருந்து சொல்கிறேன், கரூர் சம்பவம் நடந்ததுலேருந்து சிபிஐக்கு மாற்றுவதனாலேயோ இங்கேயே ஒரு குற்றவியல் வழக்கு நடந்திருந்தால் கூட அதில் ஃபைண்டிங்ஸ்னு ஒன்றுமே இருக்காது சார். பொறுப்பு யார், என்ன பண்ணியிருக்கணும், இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து நிற்குமே தவிர நீங்கள் குற்றவாளி உங்களுக்கு இத்தனை வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்கிறதுக்கான வழக்காக நான் இதை பார்க்கல. அதுக்கு எந்தவித ஆதாரமும் சிக்காது. அரசியலுக்காக எவ்வளோ இந்த கலவரத்தை நடத்தி இத்தனை பேர் உயிரை பறித்ததே செந்தில் பாலாஜி தான். இவ்வளோ பேர் விசாரணை நடந்துச்சு, யாராவது ஒருத்தர் போய் ஆதாரத்தை கொடுத்தாங்களா? விஜய் அங்கேயே தங்கியிருக்கலாம், நைட்டோட நைட்டாக ஒடியாந்துட்டாரு, அவருடைய கோழைத்தனம் பயந்தாங்கோலின்னு அரசியல் ரீதியாக அவரை விமர்சிக்கிறமே தவிர விஜய் இந்த செக்ஷன் படி குற்றவாளி நம்ம ஏதாவது சொல்லியிருக்கோமா, சொல்ல முடியுமா? யார் மேலே அப்படி சொல்ல முடியும்? அது நெஜிலன்ஸ்ல தான் வருமா, அலட்சியத்துல தான் வருமா? 41 பேர். ஆமா சார், நீங்க வேற எதுல இப்ப இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லி யாரையா சார்ஜ் பண்ண முடியுங்களா? வேற எப்படி நெக்லிஜென்ஸ்ல வரும், நெக்லிஜென்ஸ்ல வரும். இது பெருசா யார் மேலே சார்ஜ் பண்றதுக்கு ஆதாரங்களே வராது. தார்மீக பொறுப்பு அவரா எங்க வேணும்? அந்த கூட்டத்துக்கு அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தது யார்? கரூர் மாவட்ட கிழக்கும் மதியழகன் அப்படின்னு அவர் மேல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை திணிக்கிறதா தான் வருமே தவிர அவருக்கு எதிராக அவங்க கூட ஆதாரங்கள். அப்போ அவங்க சில ஆதாரங்களை மதியழகன் தரப்பு வக்கீல் சும்மா இருப்பாரா? நாங்கள் இதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணோம், போலீஸ் ஏற்றுக்கலாம் அப்படின்னு மாறி சொல்லிட்டு ஒரு கூத்தா நடத்திட்டு போவாங்களே தவிர ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இதுதான் ரிசல்ட்னு வர்ற மாதிரியான வழக்கு இது அல்ல. இப்படிப்பட்ட வழக்கில் நாம் அவசரப்பட்டு சிபிஐக்கு வந்துட்டோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த அனுபவம் இருக்க போகுதா? இந்த ஒரு நாளோட முடிக்கிறாங்களா? இல்லை சிபிஐ இடியினுடைய வழக்கமான இன்கம் டேக்ஸுடைய வழக்கமான நடைமுறைப்படி அந்த விசாரணை முடிஞ்சு எந்திரிக்கும் போதே அடுத்த வாய்தாவுக்கான லெட்டரையும் கையில் நோட்டீஸை கையில் கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ அதுவே அது மாதிரி 2 வருடம் போயிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அது மாதிரி விஜய் அப்படி அலைக்கழிக்கிறாங்களா? அப்படி இது சட்ட ரீதியாக நடக்குது, நாங்கள் அதில் தலையிடுதில்லைன்னு பிஜேபி சொன்னால் கூட அரசியலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா நேரம் அந்த மாதிரி நேரம் எப்படியாவது விஜயை தங்கள் பக்கம் இழுக்கலாமான்னு ஒரு முயற்சி ஆரம்பத்துலேருந்து எடப்பாடி பண்ணது தான். அவர் கொஞ்சம் ஓஞ்சிட்டார், வரல. செயற்குழுவை கூட்டி எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அவங்க சிறப்பு தீர்மானமே போட்டு விட்ட பிறகு, மதுரை மாநாட்டுக்கு பிறகு நடந்த அந்த செயற்குழுவில் சொன்ன பிறகு அதுக்கான கதவு கிட்டத்தட்ட மூடியாச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தே முடியல, நீங்கள் பாருங்களோட ஒரு பிஜேபிகிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ அதை வச்சு டைட் பண்ணலாம். இதில் ஒன்றும் மூடி மறைக்கிறதுக்கெலாம் ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க சிபிஐயை இடியை அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. சமீபத்திய உதாரணம் டாக்டர் அன்புமணியினுடைய முடிவு. அவருக்கு ஆப்ஷன் அதுதான், என்டிஏ தான் போகணும் தான். என்ன கண்டிஷனில் போனீங்க? எனக்கு நினைவு சரியாக இருந்தால் நான் 40 நாள் முன்னாடி ஒரு பொது மேடையில் அன்புமணி பேசுகிறார், அடுத்து அமையப்போகிற ஆட்சியில் நமது கட்சியினர் 3 பேர் அமைச்சர்களாக இருப்பார்கள் சொன்னார். ஆமாம். அப்போ கூட்டணி அமைச்சரவைக்கு ஒத்துக்கிட்டாரா எடப்பாடி? அதை பற்றி ஏன் நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்க?
எத்தனை சீட்டுங்கிற கூட அப்புறம் சொல்லலாம். இன்னும் சில கட்சிகள் வருது, அவசரப்பட்டு நம்பரை சொல்ல மாட்டாங்க. கூட்டணி அமைச்சரவைக்கு எடப்பாடி ஒப்புக்கொண்டு விட்டார். நான் என் இன மக்களுக்கு, என் சமுதாய மக்களுக்கு, நம் இயக்கத்தவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட்டேன். அன்புமணியே பேச மாட்டாரு. அப்போ எதுவுமே கமிட் ஆகாமல் அல்லது வெளியில் சொல்ல தயங்குகிற அளவுக்கு அவர் அந்த சூழ்நிலை கைதியாக வைத்திருப்பதற்கு ஒரு பத்திரிகையாளராக நான் நம்ப காரணம் மத்திய பிரதேசத்தில் அவர் மேல் இருக்கிற 2 எஃப்ஐஆர் தான். சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்குதுன்னு அதை காமிச்சு கூட அவசரப்படுத்திருப்பாங்க. கையெழுத்தை போட்டு டெல்லியில் வந்து பாருங்க சொல்லியிருப்பாங்க. தேர்தல் நேரம் இல்லை. இதே மிரட்டலை, அழுத்தத்தை தினகரன் வரைக்கும் அவங்க பயன்படுத்தினாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அமலாக்கத்துறை வழக்கு அங்கே சொத்தை வழக்கு தான். ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்தாருனாங்க, யாருக்கு லஞ்சம் கொடுத்தாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த மீடியேட்டரை பிடிச்சாங்க. அந்த வழக்கு அவர் மேலதான் போகுமே தவிர இவர் மேல சார்ஜ் பண்றதுக்கு இல்லைன்றதை வச்சு அவங்க ஜாமீன்லேயே விட்டாங்க அந்த மாஜிஸ்ட்ரேட். அந்த தீர்ப்பை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இத்தனை முறை கேட்டோம், டெல்லி போலீஸ் அந்த வார்த்தையை சொல்ல மறுக்கிறீங்களே, அவர் கொடுத்தாரா கொடுக்கலையா, யாருக்கு கொடுத்தாருன்னு கேட்டப்போ மௌனமா இருந்தாங்க. அந்த மௌனம் தான் இவரை பெயில விட்டது அவ்வளவு சீக்கிரத்துல. நீங்க சொல்ற அந்த நபர் இன்னைக்கும் ஜெயில இருக்கிறார். வேற வேற ஒரு என்ன சொல்றது, அவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி வேற வேலைகள்னால உள்ள இருக்கிறாப்புல. அப்போ எல்லார் மேலையும் இந்த விசாரணை அமைப்புகளை வச்சு தங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக இழுக்கிற பழக்கமுடைய குணமுடைய அந்த பிஜேபி அவர்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற, கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற அந்த அரசாங்கத்தின் கீழ் இருக்கிற சிபிஐ விசாரணை கூட்டிருக்கிறத பார்த்தா விஜய அவரிடமும் அரசியல் பேசியிருந்தால் நான் ஆச்சரியப்படவும் மாட்டேன், அதிர்ச்சி அடையவும் மாட்டேன்னு சொன்னேன். இல்லை, இப்போ இந்த சிபிஐயில் நீங்கள் சொல்கிறீங்க இதில் ஃபைண்டிங் ஒன்றுமே இல்லைன்னு. இப்போ விஜய் எதுக்கு பயப்படணும்? கண்டுக்கவே வேணாம். பயப்படுறாருங்கிறத ஏதோ ஜீவசகாப்தன் விஜய் மேல இருக்கிற வெறுப்புனாலேயோ வேறு யார் மேலேயோ இருக்கிற பாசத்தினாலேயோ சொன்னதா நான் பார்க்கல. இந்த பொதுமக்களே பேச ஆரம்பிச்சு எதுக்கு இவ்வளவு பயப்படுறாருன்னு. டெல்லிக்கே போறதுக்கு முன்னாடி 2 நாளா அந்த பயம். ஏன்னா அவருடைய படம் கடைசி படம்னு ஒன்று வெளியில வருது. அவருடைய வார்த்தையிலே வந்து வாயால் சொல்லப்பட்டு இது இறுதி படம், இனிமேல் எனக்கு அரசியல் தான், உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், இத்தனை 100 கோடி வருமானத்தை ஒவ்வொரு படத்தின் மூலமாக கிடைக்கிறத விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னதை மக்கள் நம்பினதுனால அப்படி ஒரு ஐகானிக் அல்லது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற ஒரு படத்துல வழக்கத்துக்கு மாறா கை வச்சு சில தடைகளை போடுறாங்க சென்சார் போர்டு. அவங்களுக்கு சகல அதிகாரம் இருக்கு, நான் மறுக்கல. எஸ் வி சேகர் தான் இருக்கிற இடத்தினாலேயோ, சரத்குமார் தாங்கள் இப்போ இருக்கிற அங்கே இடம் இடம்பெற்றிருக்கிற அந்த அரசியல் கட்சியினுடைய சார்புனாலேயோ இதெல்லாம் வழக்கமானதாங்கிறாங்க. வழக்கமானது தான். ஒரு படம் சென்சாருக்கு போகுது, 5 பேர் 6 பேர் மெம்பர் பார்க்குறாங்க. எனக்கு இதெல்லாம் ஆட்சேபனை. இப்போ நம்ம 3 பேர் உட்காந்து படத்தை பார்க்குறோன்னா எனக்கு இங்கே ஆட்சேபனை எடுத்துருவாங்க, உங்களுக்கு இன்னொரு இடத்துல ஆட்சேபனை எடுப்பாங்க. இல்லாட்டி அந்த ப்ரொடியூசர் தரப்பு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இயக்குனர் உட்காந்துருந்தாங்கன்னா அவரும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இல்லை சார் இந்த வார்த்தை அர்த்தம் இதுதான், எங்கள் ஊரில் இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, அது வேண்டாம்னா அப்போ வேண்டாம் சார், காட்சி இருக்கட்டும், மியூட் பண்ணுங்க அப்படின்னு இந்த கான்வர்சேஷன்லாம் நடந்து ஒரு ஃபைண்டிங்ஸை கொடுத்தா யூஏன்னு ஒன்று கொடுத்துட்டீங்க. அப்படி கொடுத்த பிறகு அதை நிறுத்துறீங்க. சேர்மன் வந்து அவருக்கு பவர் இருக்குதான், ரிவ்யூக்கு அனுப்புற. எந்த சூழல்ல ரிவ்யூ எங்களால இந்த படத்துக்கு கொடுக்க முடியுமா? போர்ட்ல இருந்து ஒருத்தர் கேஸ் போறாரு. அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஏன்னா டெக்னிக்கலா சொன்னாதான் பாக்குறவங்களுக்கும் புரியும். அந்த 5 பேர் படத்தை பாக்குறீங்க, 5 பேருமே ஒரு முடிவுக்கு வர முடியாமல், இல்ல அந்த 5 பேருமே எங்களுக்கு இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுக்குறதுல ஒப்புதல் இல்லைன்னு சொல்லியிருந்தா, அப்படி ஒரு கருத்து சுதந்திரம் உள்ள இந்த நாட்டில் அப்படி எதையும் பண்ண முடியாது. ரிவ்யூக்கு அனுப்புவோன்னு சேர்மன் கொடுக்கலாம். வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தா பண்ணலாம். இவங்க என்னவெல்லாம் கட் சொன்னாங்களோ, நீக்கணும்னு சொன்னாங்களோ நீக்கியிருக்காங்க, மியூட் பண்ணணும்னு சொன்னாங்களோ மியூட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட்ட பிறகுதான் யூஏ சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் புகார் வந்திருக்குன்னு முதல்ல மொட்டையாக தான் வெளியே சொன்னாங்க. நல்லா கவனிங்க. இந்த விசாரணை அமைப்புகளை தங்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை இந்த அரசு எப்படி நடத்துதுங்கிறதுக்கு இதான் உதாரணம். சரத்குமார் வெக்கப்படணும். சென்சார் போர்டுக்கு அதிகாரம் இருக்கு. எந்த அதிகாரம் இருக்கு, அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்னு சரத்குமார் ஒரு நடிகராக இருந்ததை பார்க்கணும். விஜய்ங்கிற அரசியல்வாதியை மறந்துடும் சார். இன்னைக்கு விஜய்க்கு நடந்தது நாளைக்கு யோகி பாபு வரைக்கும் யாருக்கு வேணாலும் நடக்கும். அரசியல் சார்பே இல்லை, கருத்து சுதந்திரத்தில் கை வைக்கிற மாதிரி கூட யாருக்கும் இது நடக்கும். அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா ஆமா சார். அப்போ யார் புகார் கொடுத்தான்னு கோர்ட் ஒரு கிடிக்கு அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை கொடுங்கன்னு சொன்ன பிறகு 5 பேர்ல ஒருத்தர் கொடுத்துருக்காரு. 5ன்னு ரஃபா சொல்றேன், 4ஆவும் இருக்கலாம் 6ஆவும் இருக்கலாம். அந்த உறுப்பினரே ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு. அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? அதுல மாண்பு இருக்கா? நேர்மை இருக்கா? வெளிப்படைத்தன்மை இருக்கா? மனசாட்சி இருக்கா? அந்த எக்ஸ் யாருன்னு தெரியல, சொல்லணும்னா சொல்லலாம், நம்ம விட்டுருவோம் அதை. அந்த எக்ஸ் 5 பேர்ல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் எதை புகார்னு சொல்றாரோ அவருக்கே அதிகாரம் இருக்கு இந்த காட்சியை நீக்குங்கன்னு சொல்றதுக்கு. அவர் சொல்லியும் சில காட்சியை நீக்கியிருக்காங்க, அவர் சொல்லியும் சில காட்சிகளை வசனத்தை மியூட் பண்ணியிருக்காங்க. வேற என்ன சார் வேணும்? அப்போ அப்பட்டமாக இது விதிமீறல், வேறு ஏதோ உள்ள இவ்வளவு வேகமா போய் ஒரு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை அன்னைக்கே போய் பெஞ்சில் கொடுத்து ஸ்டே வாங்குறீங்களே. அப்ப அரசியல் வன்மத்தை, தனிநபர் வன்மத்தை காட்டுறது சென்சார் போர்டு தான். சென்சார் போர்டு நான்
தனிப்பட்ட முறையில் பார்க்க விரும்பல. முழுக்க முழுக்க பிஜேபி பின்னால் இருக்குன்னு சொன்னால் நான் மறுக்கவே மாட்டேன். இவ்வளவு தூரம் நமக்கு தெரியுதுல, நமக்கு கொதிக்குது இல்லை, ஒரு கருத்து சொந்தத்து மேலே கை வைக்காதீங்கன்னு. திமுகங்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் எதுவும் செய்வேன்னு சபதம் போட்ட விஜய்க்கு ஆதரவாக முதலமைச்சர் திமுக தலைவர் மீண்டும் ஆட்சியை பிடிக்க நினைக்கிற ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டாரா? லேட்டாக போட்டாரா வைக்கலாம் வேற, அதுவே சரியா தப்பான விவாதங்கள் நடக்குது. ஆனாலும் அந்த கருத்தை ஒரு பத்திரிகையாளர் நான் வரவேற்பேன். ஒரு அநியாயம் நடக்கிற போது எவர் பாதிக்கப்பட்டாலும் எவர் வேணுமானாலும் குரல் கொடுக்கலாங்கிற அந்த தாத்பரியத்தின் அடிப்படையில் அதை நான் வரவேற்பேன். நாளைக்கு யாருக்கு வேணாலும் அது நடக்கும். அவரே அப்படி சொன்ன பிறகு இன்னைக்கு வரைக்கும் விஜய் வாய் திறந்து பேசல. அப்ப இது பயம் அன்றி வேறு என்ன? வேற எந்த விளக்கமும் சொல்ல முடியும். நீங்க பயந்துகிட்டு தான் போறாரான்னு கேட்டதை ஏன் என்னால மறுக்க முடியலன்னா, இந்த மௌனம் தான் கள்ள மௌனம். இது ஆபத்தான மௌனம். உங்களுக்கே ஒரு பிரச்சனை வர்ற போது நீங்க பிஜேபியை பார்த்து 12ஆம் தேதி சம்மன் வச்சிருக்காங்களே, நம்மளை போனா 4 மணி நேரத்தில் விடுறதுக்கு மேல 8 மணி நேரம் உட்கார வைப்பாங்களா, இல்ல நைட்டெல்லாம் உட்கார வச்சு அடுத்த நாள் விடுவாங்களா, அடுத்த நாளாவது விடுவாங்களா அப்படின்ற பயமும் தயக்கமும் இருக்கிறனால நீங்க மௌனமா இருக்கீங்கன்னா சார் எந்த ஒரு சராசரி மனிதனும் ஒரு முடிவுக்கு வருவான். உங்க சுயநலத்துக்கு காரணம் நீங்க குரல் கொடுக்கலைன்னா நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் பறிபோற போது எப்படி விஜய் துணிச்சலாக குரல் கொடுப்பார்? அந்த இயல்பான நியாயமான கேள்வி ஒரு தமிழனுடைய மனசுல வருமா வராதா? தமிழ்நாட்டு பிரஜைகள் ஒவ்வொருத்தர் மனசுலயும் அது எழுமா எழாதா? சொல்லுங்க. அப்ப விஜய் எவ்வளவு பெரிய அரசியல் தப்பு செய்யறாரு அவருக்கு யாருமே சொல்றாங்களா சொல்ல நமக்கு புரிய மாட்டேன். நம்ம ஏதோ விஜய் விமர்சிக்கணும்னே ஒரு நமக்கு நோக்கம் இல்லை. அவர் பண்ற ஒன்னொன்னும், அவர் செய்ய தவறுகிற ஒவ்வொன்றும் அவர் ஏன் இப்படி இருக்கிறார் நம்ம ஆதங்கத்தோட தான் கேட்க வைக்குது. ஏங்க உங்க படத்துக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கு, ஒரு ட்விட் கூட போட மாட்டேன்னா நீங்க யாரு? ஆனா சக நடிகர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க எதிர்த்தோ ஆதரிச்சோ பேசுறேன். நான் சென்சார் போர்டை மதிக்கிறேன். அவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க. அப்பீல்ல எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் நாங்க நம்புறோம். ஒரு ட்விட் போடக்கூடாதா? நீங்க சென்சார் போர்டை விமர்சிக்க கூட வேணாம் சார். வாயே திறக்க மாட்டேங்கிறது யோக்கியமான செயலா? சொல்லுங்க. இந்த மௌனம், அதனால நான் கள்ள மௌனங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். விஜய் செய்வது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாரோன்னு எனக்கு சொல்ல தோணுது. ஏங்கிட்டே நீங்க கவனமா இருங்கிற மெசேஜை மறைமுகமா சொல்றாரு. ஏன் இப்படி ஒரு அபத்தத்தை செய்யறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எந்த தலைவனும் இதை செய்ய மாட்டாங்க. தேர்தலை கை கெட்டுக்கிற தூரத்துல வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பார்வை கூட பார்க்கல, ஒரு யதார்த்த பார்வையும் பார்க்கல. அப்ப நீங்க யாரு? உங்க நோக்கம் என்ன? கொள்கை எதிரின்னு சொன்னதெல்லாம் சும்மா வெத்து வெட்டுதானான்னு கேள்வி வருமா வராதா? பிஜேபி கூட விமர்சிக்க வேண்டாம். நீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறத யாரும் மறுக்கல. ஆனால் இதே மாதிரியான சம்பவங்களை, நிஜ சம்பவங்களை மிலிட்டரி நீங்க அது அந்த அடையாளங்களை, அந்த பதவியினுடைய அடையாளங்களை காட்டுறதுல சில தவறுகள் இருக்குன்னா எத்தனை மிலிட்டரி படம் வந்திருக்கு சார், தமிழ்ல வந்திருக்கு சார். இதை தப்பா இருக்கு, அதை கொஞ்சம் அப்படியே பிளர் பண்ணுங்கன்னா பண்ணிட்டு போறாரு சார். அவருக்கு 2 ஸ்டார் வராது, 3 வரும். நீங்க 2 தான் காமிச்சிருக்கீங்க, மறைச்சு விடுங்க. இப்படி சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தும் கூட எங்களிடம் அதை சொல்லாமல், அல்லது நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்ட எங்களுக்கு இதுதான் நீங்கள் கொடுக்கிற பரிசான்னு ஒரு 4 வரி அவர் வாய் திறந்து பேச மாட்டாருன்னா, விஜய் ஆபத்தானவர் அப்படின்னு யாராவது சொன்னா நான் அதை எதிர்த்து சொல்ல மாட்டேன், ஆமோதிக்க தான் வேண்டி இருக்கு. ஒரு வளரணும், வளருகிற தலைவர் அப்படிலாம் நானும் அவரை சொல்றேன். அவரை வளர விடுங்க, பேச விடுங்க, அவருக்கு ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்றேன். ஸ்பேஸ் கொடுத்தா கொடுக்குற ஸ்பேஸை பயன்படுத்தணும் சார். அப்புறம் இனிமேல் நான் எப்படி ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து உட்கார வச்சாலும் எதுவும் பேச மாட்டாங்க, விடுங்க அவரை கண்டுக்காதீங்கன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் இன்னைக்கு சர்வேக்களை நான் நம்புறது இல்லை. நமக்கு சில விஷயங்கள் தெரியுது. அவரை ஆதரிக்கவும் பல லட்சம் பேர் இன்னைக்கு ஆதரவாக தயாராக இருக்கிற போது விஜய் அந்த பொறுப்புணர்வோடு நடந்துக்கிடணும். இது ஜனநாயகம்னு பார்க்கக்கூடாது. ஒரு கிரைசிஸ் வந்தால் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு தலைவனுக்கு ரொம்ப முக்கியம் சார். அதை கவனிக்கிற அளவுக்கு விழிப்புணர்வு நிறைய வந்துட்டு மாநிலம் சார். இது தற்குறிகள் அவங்க என்ன வார்த்தையாலும் சொல்லட்டும், நான் அதுக்குள்ள நான் வரமாட்டேன், அந்த வார்த்தையை பயன்படுத்தவும் மாட்டேன். அந்த இளைஞன் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு வருவான், விவரம் தெரிஞ்சவனா மாற போறான். யாரை தற்குறிகள் என்று சொல்கிறார்களோ அவர் அதே மாதிரி இருக்க போறது இல்லை. அதுலேயே பல பேர், ஒரு 100 பேர் இருக்கானா 50 பேர் விஜய் இன்னும் தெளிவாகிட்டு தொடர்ந்து ஆதரிப்பான், 50 பேர் பின்னாடி அவர் வரப்போறான். அவனுக்கு விழிப்புணர்வு வரதான் போகுது. அந்த தொண்டர்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சார் சொல்றீங்க? ஒரு நல்லதை கற்றுக் கொடுக்க மாட்டீங்களா? கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை இப்படி தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்களா? இது ஒரு தலைவனுக்கு அழகா? இல்லை, இதை வந்து விஜயிடம் வெறும் ஆதமும் புசியும் இருந்தபோது இப்படி அவர் நடந்துக்கிட்டா பரவாயில்ல. செங்கோட்டையன் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு கால பொது வாழ்க்கை அனுபவம் பெற்றவர், ஓட் பாலிடிக்ஸ் வந்து எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர். நாஞ்சில் சம்பத் போயிருக்காங்க. இவங்களுக்குலாம் சரி, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சார் சென்சார் போர்ட்ல இப்படி பிரச்சனை, அதான் கேட்கிறேன் சார் வரும். இன்னொன்னு, அவங்களுக்கு சினிமா அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனா நிர்வாக அறிவு இருக்கு. நான் செங்கோட்டை நீங்க போன போது நான் என்ன சொன்னேன், அவருக்கு உரிய இடமளித்து அவருடைய வார்த்தைகளை மதிச்சு செயல்படுத்தினா அந்த கட்சிக்கு நல்லதுன்னு நம்ம சொன்னோம்.
ஏதோ செங்கோட்டையனுக்கு எல்லாம் தெரியும், அவர் பயன்படுத்திங்க, எல்லா கமிட்டியில ஒரு மெம்பரா போடுங்க, தலைவரா போடுங்களா நம்ம சொல்லல. வர்ற நபர் ஒருத்தர் எதுக்காக கட்சியில சேர்க்கிறோம்? அவருடைய உழைப்பு, அனுபவம், அவருடைய இனிமேலும் அவர் கொடுக்க போற அந்த விசுவாசம், உழைப்பு நம்ம கட்சிக்கு பயன்படும், வளர்ச்சிக்கு பயன்படும் தானே சார் ஒருத்தர் சேர்க்கிறாங்க. எந்த இயக்கமுமே இன்னொரு இயக்கத்துல எதுக்காக அவங்க சேர்றாங்க, எதுக்காக அவங்க சேர்த்துக்கிறாங்க? இந்த சுயநலமும் இருக்குல்ல. அப்ப அவங்கள இது ஜனநாயகனுக்கு ஏன் செங்கோட்டையனை கேட்கலன்னு நான் சொல்லலை. அவர் தன்னுடைய சட்ட வல்லுநர்களை யாரையும் கேட்கணும். தனி மனுஷனா விஜயனுடைய மனசாட்சி பேசியிருக்க வேண்டாமா? விஜய் நீ செய்யறது தப்பு விஜய், மனசாட்சி பேசியிருக்கணும்ல. மௌனமா இருக்காத, ஒரு ட்விட்டாவது போடு. நீ கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிற, மேடையில நீட்டி முழங்கி இருக்கிற, ஏற்கனவே உன் மேல விமர்சனம் இருக்கு, பிஜேபியை பார்த்து நீ மௌனமா போற, திமுக மட்டும் தாவி குதிச்சுட்டு வர்றேன்னு மனசாட்சியை சொல்லியிருக்குமா இல்லையா? சொல்லலைன்னா விஜய்க்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? சரி, இப்போ இந்த சிபிஐ மூலமா பாஜக சாதிக்க நினைப்பது கூட்டணிகளை கூப்பிடுறதுதான், அதுதான் ஒரு என்னன்னு, இதெல்லாம் ஒரு முயற்சி தான். இதுல விஸ்டாண்ட் பண்ணி நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில சொல்லிட்டேன். ஆங்கிலத்துல, எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல நான் என்னுடைய சட்ட வல்லுநர்கள் சொன்னதை வச்சு எழுதிட்டேன். அரசியல்லாம் இங்க நான் பதில் சொல்ல விரும்பலைன்னு ஸ்டபானாவும் கூட விஜய் சொல்லியிருக்கலாம். நான் பயந்துட்டாருன்னு நம்ம வெளிப்புற தோட்டத்தை வச்சு சொல்றோம். என்ன அவுட்கம்னு பார்ப்போம். அதுக்கு அவர் அடிபணிச்சு போகணும்னு அவசியம் இல்லை. துணிச்சல் மிக்கவராக விஜய் நிஜமாகவே இருந்தால் உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு எழுந்துதான் வரவும் வாய்ப்பு இருக்கு, வரவும் செய்யலாம். நம்ம அதை மறுக்கக்கூடாது. இது வரைக்குமான அவருடைய மௌனத்தை பயம்ன்றதோ நம்ம விமர்சிக்கிறோமே தவிர, அவர் பயந்தாங்கொள்ளிதான் நம்ம ஒன்று தீர்ப்பு எழுதுற இடத்துல நம்ம கிடையாது. இப்போ வரையும் அவர் ஒன்றிய அரசை எதற்காகவுமே விமர்சிக்கல, நேரடி பாதிப்புல இருந்து கூட விமர்சிக்கல. அதனால அந்த ஆதங்கத்தினாலையும் ஒருவித பயத்தினாலையும் தான் நான் அதை நீங்க சொன்ன அந்த கருத்தை நான் ஏத்துக்கிட்டேன். ஆமா, பயந்து கூட போயிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்விட் போட மாட்டாரு, தனக்கு ஒரு சிக்கல் வந்தது கூட தன்னை பத்தி கூட அவர் கவலைப்பட மாட்டாருன்னு அந்த இதை நான் என்டாஸ் பண்றது காரணம் இந்த பின்னணி தான். பல்வேறு புள்ளிகளை தொட்டு ரொம்ப விரிவா ஒரு அரசியல் பகுப்பாய்வு நிகழ்த்திருக்கீங்க. நன்றி. நன்றி.